ஜெயலலிதா ஆட்சி காலத்துல இருந்து மரபு எதுன்னா முதல்ல தமிழ்த்தாய் வாழ்த்து, முடிவுல தேசிய கீதம். இதான் மரபு. ஆணை இருக்கு அதுக்கு. இது குறித்து ஆளுநர் ஒரு கடிதமும் அனுப்பியிருக்காரு. சில மாதங்களுக்கு முன்பே, அதாவது போன வருடமே கடிதம் அனுப்பி சபாநாயகரோட அலுவலகம் அந்த கடிதத்துக்கு பதில் கொடுத்துருச்சு. இது முதலமைச்சரோட பதில் கிடையாது. ஏன்னா அவை நடவடிக்கைங்கும் போது பேரவைத் தலைவரோட அலுவலகம் தான் பதில் கொடுக்கும். அவங்க கொடுத்துட்டாங்க. ஆளுநர் தேசிய கீதம் பாடணும் என்று சொல்ல பேரவைத் தலைவர் அலுவலகம் அது முடியாது, எங்களோட மரபு இதுதான் சொல்லி பிரச்சனை முடிஞ்சிருச்சு. அப்ப ஆளுநருக்கு வரும்போதே தெரியும், இங்க தேசிய கீதம் பாட மாட்டாங்க, தமிழ்த்தாய் வாழ்த்து தான் பாடுவாங்க. பக்கத்து மாநிலம் பாண்டிச்சேரியில அப்படிதான் இருக்கு. பல மாநிலங்கள்ல இருக்கு. அது தெரிஞ்சுதான் அவர் வராரு. தெரிந்து அடுத்த ஓரிரு நிமிடங்களுக்குள்ள உரையை வாசிக்காம கிளம்பி போறாரு. அவர் உரையை வாசிக்காம கிளம்பி போனாலும் அவர் உரை வாசித்தா தான் பொருள் கொள்வாங்க. அதுவும் அவருக்கு தெரியும். அப்போ எதுக்கு இவ்வளவு பெரிய ஷோ?